மருத்துவ வரலாற்றில் ரிச்சர்ட் பிரைட்டோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால் சிறுநீரகவியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். ரிச்சர்ட் பிரைட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1789 செப்டம்பர் 28 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற பிரிஸ்டலில் பிறந்தாங்க. இவர் 1813ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து ரிச்சர்ட் பிரைட் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவர் ஆனாங்க. பின்னர் 1820களில் இங்கிலாண்டுடைய லண்டனில் இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போ அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே இவருடைய மருத்துவ ஆராய்ச்சிகளை தொடங்கினாங்க. குறிப்பாக கிட்னி டிசீசஸ், அதாவது சிறுநீரக நோய்கள் பற்றின ஆய்வுகளை இவர் மேற்கொண்டு வந்தாங்க. அதுலேயும் சிறுநீரக நோய்கள் ஏற்படுறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்றதுலையும், சிறுநீரக நோய்கள் ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்றதுலையும் இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக ரிச்சர்ட் பிரைட் அவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளினுடைய பிரச்சனைகள், அவங்களுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்குது, அதெல்லாத்தையுமே குறிப்பாக எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அடிமா அப்படின்ற ஒரு பாதிப்பு, இது டிராப்சி அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது உடலில் திரவம் சேர்ந்துடும். அப்படி திரவம் சேர்ந்துறனால, அதாவது தேவையில்லாத திரவம் வெளியேறாமல் உடல்லையே சேர்ந்துடும். அப்படி சேர்றனால கை கால் முகம்லாம் வீங்கி போயிடும். ஸோ அப்பேற்பட்ட பாதிப்பு தான் அடிமா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பாதிப்புள்ளவங்க பற்றி ரிச்சர்ட் பிரைட் குறிப்பெடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை, அதாவது இந்த மாதிரி அடிமா பிரச்சனை உள்ளவங்களினுடைய யூரின், அதை எடுத்து ரிச்சர்ட் பிரைட் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக அந்த யூரினை சூடுபடுத்தி பார்த்தாங்க. அப்படி யூரினை சூடுபடுத்தும் போது அந்த யூரினானது அப்படியே முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு எப்படி சூடானா அப்படியே உருகி போயிருமோ ஒரு மாதிரி, அதாவது சூடானா எப்படி ஒரு மாதிரி கோஆகுலேஷன் ஆயிருமோ, அதே மாதிரி இந்த மாதிரி அடிமா பாதிப்புள்ள நபர்களினுடைய யூரின், அந்த யூரினும் சூடாக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு கோஆகுலேஷனாக மாறினது. ஸோ இப்படி திரவம் இந்த மாதிரி கெட்டியாக மாறி போகிறதுக்கு என்ன காரணம், அந்த யூரின் மாறி போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அதில் புரோட்டீன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது முட்டையுடைய வெள்ளைக்கருவில் புரோட்டீன் இருக்குது, அதனால தான் அது சூடுபடுத்தினா அப்பேற்பட்ட தன்மையை அடையும். அதே மாதிரி தான் மனிதர்கள், குறிப்பாக அடிமாவனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய யூரினை சூடுபடுத்தி பார்த்தாலும் இதே மாதிரி ஆனது. அப்போ அதை வச்சு ரிச்சர்ட் பிரைட் முடிவு செஞ்சாங்க. அப்போ இது மாதிரி அடிமா உள்ளவங்களுக்கு இந்த யூரினில் இந்த மாதிரி புரோட்டீன் அதிகப்படியாக வெளியேறுது, அதனால் அவங்களுடைய உடலுக்கு புரோட்டீன் சரியாக கிடைக்கிறது இல்லை, அதையும் ரிச்சர்ட் பிரைட் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த அடிமானால் பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய சடலத்தை ரிச்சர்ட் பிரைட் அறுப்பாங்க. அறுத்து அந்த அடிமானால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவரினுடைய உடலில் இருக்கக்கூடிய கிட்னி, அந்த சிறுநீரகம், அதில் தான் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் இவர் கிட்னியை கரெக்டாக குறி வச்சு பார்க்கல. ஒட்டுமொத்தமாக அடிமானால் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை அறுத்து எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அடிமானால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான நபர்களினுடைய உடலில் கிட்னி தான் பாதிக்கப்பட்டிருந்தது. அதை ரிச்சர்ட் பிரைட் அறிஞ்சுக்கிறாங்க. அதாவது கிட்னி அப்படியே சுருங்கி போயிருந்தது. இதனால் கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. இப்படி பண்ணுறனாலேயே ரெண்டு பிரச்சனை. ஒன்று கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால நம்மளுடைய உடலில் இருந்து எக்ஸசிவான அந்த ஃப்ளூயிட், அதாவது தேவையற்ற திரவம், அதே மாதிரி உப்பு, இது மாதிரியான டாக்ஸின்ஸ், இது எதுவுமே வெளியேறலை. வெளியேறாதனால இதுதான் திரவமாக மாறி கை கால்கள் மூஞ்சி எல்லாம் வீங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கிட்னியானது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால அது கரெக்டாக புரோட்டீனை ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு அனுப்பணும். ஆனால் அதை அப்படி பண்ணாமல், நம்மளுடைய பிளட்டுக்கு அனுப்பணும், அப்படி பண்ணாமல் அந்த யூரினானது, அதாவது அந்த கிட்னியானது அப்படியே அந்த புரோட்டீனையும் ஃபில்ட்ரு பண்ணாமல் யூரினோட சேர்த்து வெளியே அனுப்புது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே இந்த கிட்னி டிசீஸ் தான். ஸோ கிட்னியில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தால் தான் அடிமா ஏற்படும், அதே மாதிரி யூரினில் புரோட்டீன் வெளியேறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிச்சர்ட் பிரைட் தான் கண்டறிஞ்சாங்க. ஸோ அடிமா ஏற்பட்டிருந்தாலோ அல்லது ஆல்புமினூரியா அப்படின்னா யூரினில் புரோட்டீன் வெளியேறது, இது புரோட்டீன் யூரியா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே அப்போ உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்னியில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரிச்சர்ட் பிரைட் வந்து தெரியப்படுத்தினாங்க. தெரியப்படுத்தினது மட்டும் இல்லாமல் 1827ஆம் ஆண்டு அந்த எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இவர் ஆய்வு செஞ்ச அத்தனையுமே ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி ரிப்போர்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் வெளியிட்டாங்க. இதில் தான் ஒரு நபருக்கு வந்து அடிமாவும் இருந்து அதே சமயம் அந்த நபரினுடைய யூரினில் புரோட்டீனும் வெளியேறுது அப்படின்னா அப்போ அது கிட்னி டிசீஸுக்குண்டான அறிகுறிகள் அப்படின்றத ரிச்சர்ட் பிரைட் வந்து தெரியப்படுத்தினாங்க. ஸோ இப்படி சும்மா ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா அந்த அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காம உண்மையிலேயே அந்த அறிகுறி ஏற்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற முறையை கொண்டு வந்த முதல் நபர் ரிச்சர்ட் பிரைட் தான். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ அந்த காலத்துலலாம் அடிமை ஏற்பட்டிருந்தால் அந்த உடலில் இருக்கக்கூடிய திரவத்தை வெளியேற்றுறதுக்கு சில சிகிச்சைகள் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பர்ஜிங் பண்ணுறது. அதாவது பர்ஜிங் பண்ணுறது அப்படின்னா அவங்கள வந்து அதிகமாக வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதாவது உணவு கொடுத்து வாந்தி எடுக்க வைக்கிறது, வயிற்றுப்போக்கை வேணும்னே செயற்கையாக ஏற்படுத்துறது, இப்படிலாம் பண்ணால் அடிமா குறைஞ்சி போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு மாறாக கிட்னியில் டிசீஸ் இருக்குது, அதுக்கேற்ற அந்த நோயை கண்டறிஞ்சு அந்த கிட்னியை சரி பண்ணாலே அடிமா அப்படின்றது குணமாயிரும். ஏன்னா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற திரவங்கள் நச்சுக்கள் அனைத்தையுமே கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா அது வெளியேற்றிடும். ஸோ அது வெளியேற்றும் போது அந்த உடல் வந்து வீங்காது அப்படின்றத ரிச்சர்ட் பிரைட் வந்து தெரியப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை 1827ஆம் ஆண்டு அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து நர்வஸ் டிசீஸ் பற்றியும் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1831 இந்த காலகட்டத்தில் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் கேசஸோடைய 2nd வால்யூமை வெளியிட்டாங்க. இதில் முழுக்க நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி விளக்கினாங்க. குறிப்பாக இந்த சீசர்ஸ் அப்படின்ற வலிப்பு, ஸ்ட்ரோக் அப்படின்ற பக்கவாதம், இந்த மாதிரியான நரம்பியல் சார்ந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அதை வந்து அந்த ரிப்போர்ட்ஸில் இவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இவர் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது இந்த மாதிரி சீசர்ஸ்னாலையும் அதே மாதிரி பக்கவாதத்தினாலையும் பாதிக்கப்படக்கூடியவங்க உயிரிழந்தால் அவங்க உயிரிழந்த பிறகு அவங்களுடைய சடலத்தையும் அறுத்து எங்கேயாவது பாதிப்பு இருக்கா, நரம்பில் எங்கேயாவது அடப்பு இருக்கா, ரத்த நாளங்களில் அடப்பு இருக்கா, மூளையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இப்படிலாம் ரிச்சர்ட் பிரைட் ஆய்வு செஞ்சாங்க. அதன் மூலமாக ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. மூளையில் ரத்த கசிவோ அல்லது கட்டியோ இருந்தால் இந்த சீசர் ஸ்ட்ரோக்லாம் ஏற்படும் அப்படின்னு ரிச்சர்ட் பிரைட் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதுவும் வந்து மருத்துவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அவங்க தரப்பில் இருந்து கல்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்ற ஒரு வகையான விரிவுரை அதை கொடுக்கறதுக்கு 1833ஆம் ஆண்டு ரிச்சர்ட் பிரைட்டை நியமித்தாங்க. அப்போ இவர் வந்து குறிப்பாக ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி அப்டாமினல் மிசுரா அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் லெக்சர்ஸ் கொடுத்தாங்க. அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது பற்றிலாம் இவர் வந்து விளக்கங்களை கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து சில நபர்கள் அடிவயிற்று வலியினால் துடிக்கிறாங்க. அவங்க இறந்து போன பிறகு அந்த அடிவயிறை கிழிச்சு பார்த்தா உள்ளே கட்டி இருக்குது, அதுதான் புற்றுநோய் கட்டி. ஸோ புற்றுநோய் உள்ளவங்களுக்கு இந்த வலி, அடிவயத்தில் இந்த மாதிரி வலி ஏற்படும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அறிகுறியை வச்சு அவங்க இறந்த பிறகு அந்த உடலை அறுத்து பார்த்து உள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைனால தான் அந்த அறிகுறி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இவர் எழுதி வெளியிடுவாங்க. இது சும்மா ஒரு நபர் 2 நபரை வச்சு மட்டும் இவர் சொல்லிட மாட்டாங்க. தொடர்ச்சியாக இப்போ அடிமானால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட 100கணக்கான நபர்களினுடைய உடலை அறுத்து பார்ப்பாங்க. அத்தனை நபர்களினுடைய உடல்லையும் கிட்னி பாதிப்பு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அப்போ கிட்னி பாதிப்பு இருக்கிறனால தான் அடிமா அப்படின்றது ஒரு அறிகுறியாக தென்படுது அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி இவர் வந்து தெரிவித்து இந்த ஒரு விரிவுரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1837 இந்த காலகட்டத்தில் ரிச்சர்ட் பிரைட் அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் லம்லியன் லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க. அப்போ ரிச்சர்ட் பிரைட் வந்து அந்த டிஸார்டர்ஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்ற டைட்டிலில் விரிவுரை கொடுத்தாங்க. அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அதன் மூலமாக நடக்கக்கூடிய பாதிப்புகள், அதை பற்றி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1842ஆம் ஆண்டு கைஸ் ஹாஸ்பிட்டலில் ரிச்சர்ட் பிரைட் வந்து ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் யூனிட்டை நிறுவினாங்க.
அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல்லையே இதுதான் ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் யூனிட். அதை இவர் தான் நிறுவினாங்க. அதில் 2 வார்ட்ஸ் வந்து முழுக்க ரீனல் டிசீசஸுக்காக, ரீனல் அப்படின்னாலும் கிட்னியை தான் குறிக்குது. ஸோ கிட்னி டிசீசஸுக்கு ஆய்வு செய்கிறதுக்காகவே 2 வார்ட்ஸை வந்து அதாவது 2 வார்ட்ஸை வந்து நியமித்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஸ்மால் கிளினிக்கல் லேபரட்டரியும் இருக்கும். ஸோ அங்கே வந்து நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் அறிகுறி இருக்குது, என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு கிளினிக்கல் லேபரட்டரி. ஸோ அந்த மாதிரி உருவாக்கினாங்க. இப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ரிச்சர்ட் பிரைட் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது கிட்னி டிசீஸ் உள்ளவங்களினுடைய உடலுக்குள்ள அறுத்து பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தினுடைய லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அது வந்து என்லார்ஜ் ஆயிருக்கு அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. இது எதனால் ஆயிருக்கு அப்படின்றத ரிச்சர்ட் பிரைட் உணர்ந்தாங்க. அதாவது கிட்னி டிசீஸ் இருந்தால் தான் இது நடக்கும். ஏன்னா கிட்னி டிசீஸ் இருந்தால் அது சரியாக திரவங்களையும் உப்பு போன்ற நச்சுக்களையும் யூரினில் வெளியேற்றாது. அதனால் அது ரத்தத்திலேயே இருக்கும். ரத்தத்திலேயே அந்த நச்சுகள் எல்லாம் இருந்தால் ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகரிக்கும். அப்படி ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகரிக்குது அப்படின்னா அது ரத்த நாளங்களுக்குள்ள சுலபமாக போக முடியாது. அது ரொம்ப அழுத்தம் கொடுத்து போகும். ஸோ அப்படி அழுத்தம் கொடுத்து போகும்போது அந்த ரத்த நாளங்கள் வந்து பெரிதாக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் டியூப் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரப்பர் டியூபுக்கு ஏற்ற தண்ணி போகாமல் அதை விட அதிகமான தண்ணி அந்த டியூபுக்குள்ளே செலுத்தினா எப்படி இருக்கும்? அது ஒரு அழுத்தத்தை, அந்த டியூபை வந்து கொஞ்சம் பெருசாக்கி உள்ளே போகும்ல கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி அதுதான் வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்றது. ஸோ பிளட் ப்ரெஷர்னால் என்ன, அதை பற்றின சரியான புரிதல் இருக்கிறதுக்கு முன்னாடியே ரிச்சர்ட் பிரைட் வந்து இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுடைய ரத்தம் அசுத்தமாக இருக்கும். அப்போ ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகரித்து அது ரத்த நாளங்களை பாதிக்கும். அதனால தான் இந்த இருதயத்தில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து இப்படி என்லார்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத ரிச்சர்ட் பிரைட் வந்து உணர்த்தினாங்க. இது 1840களில் 1842 இந்த காலகட்டத்தில் அவர் சொன்னாங்க. பிற்காலத்தில் இந்த பிளட் ப்ரெஷர் பற்றின முழுமையான புரிதல் ஏற்பட்ட பிறகு உண்மையிலேயே கிட்னி டிசீஸுக்கும் ஹார்ட் டிசீஸுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் இதுக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றது புரிய வந்தது. ஆனால் இது அந்த காலத்திலேயே ரிச்சர்ட் பிரைட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. குறிப்பாக மருத்துவத்தில் பெரிய வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே இவர் கண்டறிஞ்சிருந்தாங்க. இதனால தான் ரிச்சர்ட் பிரைட் வந்து ஃபாதர் ஆஃப் நெஃப்ராலஜி, அதாவது சிறுநீரகவியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1858 டிசம்பர் 16 அன்னைக்கு இவருடைய 69 வயதில் ரிச்சர்ட் பிரைட் வந்து இறந்து போனாங்க. ரிச்சர்ட் பிரைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஏன்னா அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ரிச்சர்ட் பிரைட் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.